கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகின்றோம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் இன்னைக்கு தான் ஆசீர்வதிப்பாங்களா? ஏற்கனவே ஆசீர்வாதம் இல்லையா? இயேசு வந்து ஆசீர்வதிக்கவில்லையா அப்படின்னு உங்கள் மனசை ஒரு கொஸ்டின் எழும்பலாம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்று முதல். அர்த்தம் என்னன்னா, எவ்ரிடே, ஈச் அண்ட் எவ்ரிடே, எவ்ரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறார் அப்படின்னு சங்கீதம் சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் எல்லாரும் கூப்பிட்டு வாங்க வாங்க ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற தேவனா, there is some conditional blessings. இங்கே வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அவர் ஆஸ்வதிக்க பெரிய வல்லவர் தான், நல்லவர் தான். ஆனால் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நாம் தகுதியாக இருக்கிறோமா? அந்த ஆசீர்வாதம் எங்கு தங்குமாம்? நீதிமானின் சிரசின் மேலே ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமான் யார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையோடு இருக்கிறவங்க, உத்தமமாக இருக்கிறவங்க, தீங்கு செய்யாமல் விலகிறவங்கள, இவங்கள தான் பைபிள் சொல்கிறாங்க நீதிமான். அது மாத்திரம் நீதிமான் பனை போல செழித்து லீபனோடுள்ள கேதுருவை போல வளர்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருப்பானே, அவன் தன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் என்று நீதிமானை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போ எத்தனை காரியம்? கைகளில் சுத்தம் இருக்கணுமா, இருதயத்தில் கபடம் இல்லாமல் இருக்கணுமா, நம்மளோட ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்கூடாதான், இப்படி நிறைய கண்டிஷன் சொல்லி அந்த நீதிமான் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உண்மையுள்ளவனாக இரு, ஆசீர்வதிக்கப்படுவாய். நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். சிலருக்கு வந்து கொஞ்சம் ஆசீர்வாதம் இருக்கும், கொஞ்சம் இருக்காது. நம்ம ஆண்டவர் வந்து ஒன்றிலே தாழ்த்தி ஒன்றிலே உயர்த்துகிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நீ பட்டணத்திலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அவர் எல்லாவற்றையும் ஆஸ்வதிக்கிறவர். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சகல ஜனங்களுக்குள்ள, எல்லாருக்குள்ள மேன்மையாக வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதங்கள் இல்லைன்னா, ஒன்று நீதிமானா இல்லாமல் இருக்கிறாமா, ரெண்டாவது சொல்கிறாங்க உண்மை இல்லாமல் இருக்கிறாங்க. கர்த்தர் வந்து ஆபிரகாம் ஆசீர்வதித்தார் இல்லையா, அது காரணம் என்னன்னா அவர் வந்து உண்மையோடு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது, இரக்கம் உள்ளவனாக இரு, ஆசீர்வதிக்கப்படுவாய். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கருணைக்கண்ணன் ஆஸ்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். ஆண்டவர் ஆஸ்வதிக்கும் போது அதை நமக்கே வைத்து கொள்ளாமல் பிறருக்கும் என்ன பண்ணுமா, கொடுக்கணுமா? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்போ நம்மக்கிட்ட கர்த்தர் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் இரக்கத்தை என்ன பண்ணுறாங்க, எதிர்பார்க்குறாங்க. நான்காவது சொல்கிறாங்க, கர்த்தருக்கு செவி கொடு, அப்பொழுது ஆஸ்வதிப்பார். நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளே டெசிஷன் எடுப்போம், நம்மளே பிளான் பண்ணுவோம், நம்மளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அது சரி வரலன்னு அப்பா சொல்ல, ஆண்டவரே இந்த பிரச்சனையை ஆசீர்வதியும், இந்த தேவையை ஆசீர்வதியும். அப்போ தான் ஆண்டவர்கிட்ட கொடுவோம். முதல் பிளான் ஆண்டவர்கிட்ட கொடுக்கறது இல்லை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சொல்கிறாங்க. அதில் நிறைய ஒரு 12 வசனம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ண ஆசீர்வாதமாக இருப்பாய், ஒரு வழியாய் உனக்கு எதிராய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள் அப்படின்னு சொல்லுவார். நீ பட்டணத்தில் ஆசீர்வாதமாக இருப்ப, வெளியில் ஆசீர்வாதமாக இருப்ப, மாப்பி செய்கிற கூட ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படி நிறைய கண்டிஷனல் பிளஸ்ஸிங்கை சொல்வார். அது என்னன்னா, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது, நோவா கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார், ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார், மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு ஆடுகள் செவி கொடுக்கிறது. ஆனால் நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? அவர் சொல்கிறவங்களை யோசிக்கிறோமா, நடக்கிறோமா? சிந்தித்து பாருங்களேன். ஆண்டவர் வந்து ஒருத்தரை ஆசீர்வதித்தது இன்னொருத்தரை சபிக்கிற தேவன் இல்லைங்க. ஆண்டவரே சொல்லுங்கள், இன்றைக்கு என் குடும்பம் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவரே நான் காரணமாக இருக்கலாம், ஒரு நான் உங்கள் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம், நான் ஒரு
இரக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவரே கொஞ்சம் கூட உண்மை இல்லாத இருக்கலாம். நம்ம எப்பவுமே நம்மளோட குறைகளை உணர மாட்டோம். பாருங்களேன், ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும், உயர்த்தணும், எல்லா பிளஸிங்கும் தரணும். அப்கோர்ஸ் ரைட், ஆண்டவர் கொடுப்பார். அவர் சொல்றாருல, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். மத்திய 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லும்போது, நீங்க கர்த்தர்கிட்ட கேட்கும்போது ஒரு விசுவாசத்தோடு கேட்கணுமா, ஒரு நம்பிக்கையோடு கேட்கணுமா, ஆண்டவர் மட்டும் இதை தருவார் அப்படின்னு நினைச்சு கேட்கணுமா? வேதம் சொல்லுகிறது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். நம்ம எதை ஆண்டவர் நாமத்தினால கேட்கிறோமோ அந்த நாம் பெற்றுக்கொள்ளும் விசுவாசிக்க வேண்டும். இங்க பார்த்தீங்கன்னா, யாக்கோபு இருந்தாரு. யாக்கோபுக்கு உயிர் பயம் இருந்தது. தன் அண்ணனாகிய ஏசா அவரை துரத்தி கொண்டு வர்றார். அப்ப யாக்கோபு என்ன நம்ம சொல்வாரு, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுகிறதில்லை. ஆண்டவரே இந்த வேளையில நீர் என்னை ஆசீர்வதி. ஆண்டவரே உங்களை தவிர இந்த உலகத்துல ஆசீர்வதிக்கிறவங்க வேற யாருமே கிடையாது. ஆண்டவரே யாக்கோபு இரவு முழுதும் யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரையில அமர்ந்து ஆண்டவரை நோக்கி போராடி கொண்டே இருந்தானா. அம்மா, உங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும் வரைக்கும், ஒரு அடையாளத்தை கொடுக்க வரைக்கும், நீங்கள் கேட்கிற காரியத்துல ஒரு ஆசீர்வாதம் கடந்து வர வரைக்கும் விடாப்பிடியாக அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகை பார்த்து நேபுகத்நேசர் கேட்பாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று அந்த நேபுகத்நேசர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகை பார்த்து கேட்கின்றார். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இடைவிடாமல் போராடி ஜெபிக்கிற ஒரு உன்னத அனுபவம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த யாக்கோபை பார்த்து, விடு நான் போகட்டும், விடு நான் போகட்டும். யாக்கோபு சொல்வாரு, இல்ல ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுகிறதில்லை. அப்பதான் ஆண்டவர் சொல்வாரு, தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே பலவிதமான போராட்டங்கள், மனிதர்களால் போராட்டங்கள், பிசாசினால போராட்டங்கள், சூழ்நிலைகளால போராட்டங்கள், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற கர்த்தர் உங்கள் போராட்டத்துக்கு